விஜயதசமி நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு அரக்கன் ஒருத்தவன், அதாவது மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்துட்டு, எல்லா மக்களையுமே துன்புறுத்திட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அவன் வந்து பிரம்மர்ட்ட வந்துட்டு வரம் வேற கேட்டிருந்தானாம், "என்னை யாருமே கொல்லக்கூடாது. நான் வந்து ஒரு பெண்ணோட கையில மட்டும் தான் சாகணும்னு எனக்கு வந்து வரம் கொடு" அப்படின்னு சொல்லியிருந்தாராம். பெண்கள் வந்து கொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு, இவர் பயங்கரமான ஒரு அரக்கன். இவர கொல்ற அளவுக்கு பெண்கள்ட்ட சக்தி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரத்த கேட்டிருக்கான். பிரம்மனும் குடுத்துட்டாரு. ஆனா இவரு பெரிய பெரிய தியானங்கள் பண்ணி தனக்கு மிகப்பெரிய சக்தி வர வச்சிருக்கான். யாருமே நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொன்னு பிரம்மதேவரே நமக்கு வரம் குடுத்துட்டாரு அப்படின்னு, இல்லாத ஆணவம் புடிச்ச நெறைய வேலைகள பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கான். இத பார்த்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஷ்ணுவும் பிரம்மனும் போயிட்டு சிவபெருமான் கிட்ட போய் சொல்றாங்க. இந்த மாரி இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத ஏதாவது பண்ணுங்க சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு நான் ஒரு வரம் குடுத்துருக்கேன். பெண் கையால தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, அப்பனா பார்வதி தேவியார் தான் இதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்வதி தேவி கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி மகிஷாசுரன் வந்துட்டு அளவுக்கு அதிகமான துன்பங்களை வந்து இழைச்சிட்டு வரான் மக்களுக்கு. அதனால அவனை வந்து நீ வந்து வதம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்வதி தேவியார் துர்கா தேவியா அவதாரம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த மகிஷாசுரன் கூட போரிட்டு கிட்டத்தட்ட 9 நாட்கள் போர் நடந்துச்சாம். போர் நடந்ததுக்கு அப்புறமா அந்த மகிஷாசுரன் இறந்து போறான். அந்த துர்க்கை அம்மனை தான் நம்ம விஜயதசமி நாள்ல நம்ம வந்து கொண்டாடி நம்ம வந்து வணங்கிக்கிட்டு வரோம். 9 நாட்கள் நடந்ததுனால தான் பூஜை, நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தினத்துல தான் விஜயதசமியும் ஒன்றி வரும் அப்படின்னு சொல்றாங்க.